الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله تعالى في آية أخرى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام ஏக இறைவனாகிய வல்ல அல்லாஹ்விற்கு இந்த உலகத்தினுடைய புகழும் புகழ்ச்சியும் ஒன்றென்று முடித்தானதாக அவனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இன்னும் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்த பள்ளிவாசல் ஒன்று கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று கூறி இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஊசிக்கும் ஈயாய நவலம் பித்தகுல்லாஹ், முதலாவதாக அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டு இந்த வார ஜும்ஆவினுடைய தலைப்பாக மலையிலிருந்து ஒரு பாடம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மிகு திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், وَنَبْلُوَنَّكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً, உங்களை وَنَبْلُوَنَّكُمْ நாம் சோதிப்போம். எப்படியெல்லாம் சோதிப்போம் என்று சொன்னால், நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் சோதனை என்று சொன்னால் கஷ்டங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள், தீங்குகள், இப்படித்தான் அல்லாஹ்வினுடைய சோதனை என்பது இருக்கும் என்று நாம் நினைச்சிருக்கோம். அல்லாஹ் சொல்கிறான், வநப்லுவன்னகும் பிஷ்ஷர், தீய விஷயங்களை கொண்டு, உங்களுக்கு பிடிக்காத, நீங்கள் வெறுக்கக்கூடிய, நீங்கள் துக்கம் அடையக்கூடிய, கவலை அடையக்கூடிய விஷயங்களை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம். வல் ஹைர், நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்களை கொண்டும் நாம் சோதிப்போம். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு நன்மையை கொண்டும் சோதிப்போம், தீமையை கொண்டும் சோதிப்போம். ஏனென்றால் இரண்டுமே ஃபித்னா, இரண்டுமே சோதனைத்தான். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் மனிதனுக்கு, குறிப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஒரு சோதனை களம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லிட்டார். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் இது முழுக்க முழுக்க நமக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அது A to Z சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் எல்லாமே சோதனை தான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், வஇலைனா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடத்தில் தான் மீளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம்தான். அது நீங்கள் விரும்புகிற விஷயமாக இருந்தாலும் சரி, விரும்பாத விஷயமாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹ்தாலா ஒட்டுமொத்தமாக அனைத்துமே சோதனை என்று சொல்லிட்டான். அப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம பொதுவாக பார்க்கும் பொழுது மழை என்பது
மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வாரங்களிலே நடந்த இந்த மிகப்பெரிய நிலைச்சரிவு ஆனாலும் சரி, வெள்ளப்பெருக்கு ஆனாலும் சரி, அது மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு அச்சத்தையும் ஒரு கவலையையும் உண்டு பண்ணியிருக்கிறது. அப்போ இந்த மழை, இந்த தண்ணீர் என்ற ஒரு விஷயம் என்பது மிக கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த உலகத்தில் இருக்குது. எந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக தண்ணீரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற நாம், இந்த தண்ணீர் தான் இந்த உலகத்தினுடைய உயிரினங்களினுடைய அடிப்படை என்பதை நாம் மறந்துட்டோம். இதுதான் உலகத்தினுடைய மூல ஆதாரம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கா. இறை நிராகரிப்பாளர்கள் இந்த வானத்தையும் பூமியையும் பார்க்கவில்லையா? இந்த வானத்தையும் பூமியும் கானதா ரத்கா, நாம் இணைந்ததாக ஒன்றாக இருந்ததாகத்தான் முதலில் வைத்திருந்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், நாம் தான் அந்த வானத்தையும் பூமியும் பிரித்து அதை பூமி என்றும் அதை கோள்கள் என்றும் வானம் என்றும் நாம் பிரித்து தனித்தனியாக மாற்றினோம். இதையெல்லாம் மனிதன் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். 1400 ஆண்டுகள் கழித்து எவ்வளவோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகும் வானம் பூமியெல்லாம் ஒரு பெரிய வெடிப்பின் காரணமாக, ஒரு பிளவின் காரணமாகத்தான் உருவானது என்றும் எல்லாம் படித்து தெரிந்து கொள்கிறோம் அறிவியலிலே. ஆனாலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய ஆற்றல் குதிரத்தை பற்றி சிந்திப்பதில் நாம் மிகுந்த கவனம் எடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய சோதனைகளில் நாம் கவனமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அர்த்தம். அப்ப அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றான், வஜஅல்னா மினல் மா. இந்த பூமியை பிரித்து விட்டு, வானத்தை பிரித்து விட்டு அதோடு சும்மா விடல. வஜஅல்னா மினல் மா, நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் இந்த உயிரினங்களை, உலகத்தில் உள்ள படைப்பினங்களை, சொல்லப்போனால் மனித வர்க்கத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்திருக்கின்றான் என்ற அந்த மண் என்ற வார்த்தையை சாதாரண மண்ணாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தீன், மண் என்று சொன்னால், சாதாரண மண் என்று சொன்னால் துராப் அப்படிங்கிறது தான் மண்ணுக்கான அரபி வார்த்தை, அரபி சொல். அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது தீனில் இருந்து, அதாவது சுடப்பட்ட களிமண்ணில் இருந்து படைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். களிமண் என்று சொன்னால் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது தண்ணீர் கலந்த, நீர் கலந்த மண், அதுதான் களிமண். அதிலிருந்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எல்லா உயிருக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கிடையாது, அல்லாஹ் சொல்றான் வஜஅல்னா மினல் மா, தண்ணீரிலிருந்து குல்ல ஷைஇன் ஹய்யின், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் உயிரோட்டம் உள்ளதாக, உயிருள்ளதாக நாம் தண்ணீரிலிருந்து ஆக்கியிருக்கிறோம். தண்ணீரிலிருந்து தான் எல்லாவற்றையும் நாம் உயிரோட்டம் உள்ளதாக, உயிர் உள்ளதாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். அஃபலா யுமினூன், நீங்கள் இதையெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டீர்களா? நீரின்றி அமையாது உலகம் சொல்றான், பழமொழி படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகம் முழுக்க உள்ள அனைத்து உயிரினங்களும், அது தாவரமாக இருந்தாலும் சரி, அதுக்கும் உயிர் இருக்கிறது, விலங்குகளாக இருந்தாலும் பூச்சிகளாக இருந்தாலும் தண்ணீரில் இருந்து தான் உருவானதுங்கிறது மனிதன் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அந்த தண்ணீரில் இருந்து உருவாக்கிய இறைவனை கண்டுபிடித்து வணங்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? அதை சிந்திக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? அதை சிந்திப்பவர்கள் தான் உண்மையில் அறிவுடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், சில நபர்களுக்கு கூட இன்னும் தெரியாமல் இருக்கலாம், நதிகளாக, ஆறுகளாக, ஓடைகளாக ஓடுகின்ற தண்ணீர் என்பது ஏதோ பூமியில் ஓடுகின்ற தண்ணீர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. நதிகளாக, ஆறுகளாக ஓடுகின்ற தண்ணீர் என்பது அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கிய மழை நீர், அதுதான் ஓடைகளாக, ஆறுகளாக அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டு ஓடப்படுகிறது. நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஸாலத் அவ்தியத்துன் பிகதரிஹா.
அந்த வானத்திலிருந்து மழை அல்லாஹ் இறக்கி அல்லாஹினுடைய விருப்பப்படி அல்லாஹினுடைய நாட்டப்படி அதை ஓடச் செய்கின்றான். எதுவுமே தானாக நடந்து விடுவது கிடையாது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறது. என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் எப்படி இந்த மழையை இறக்கி அதன் மூலமாக அல்லாஹ் பல மக்களுக்கு நன்மையும் பயக்கின்றான், பல மக்களுக்கு அல்லாஹ் வேதனையை கஷ்டத்தையும் துன்பையும் கொடுக்கிறான். அப்ப மழை என்பது வேதனையாகவும் அமைகிறது, சோதனையாகவும் அமைகிறது, அருட்கொடையாகவும் அமையுது. அப்ப இந்த மழையை ஒரு மனிதன் சிந்தித்தான் என்று சொன்னால் அதிலேயே பல அத்தாட்சிகள், பல படிப்பினைகள் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மழை என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. மழை இல்லைன்னு சொன்னா மனிதன் வெயில்ல தவிச்சிடறான். மழையை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கக்கூடியவனா மாறிடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் கூட மழைக்காக தொழுகைகள் நடத்தப்பட்டு இருக்குது. அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு ஒரு முறை ஜும்ஆ நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், மழையே இல்லை, மழையே இல்லை, என்னுடைய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிரும் போல இருக்கு, என்னுடைய விவசாயம் எல்லாம் போயிருச்சு, அல்லாஹ் கிட்டத்துல மழைக்காக துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்கிறான். அல்லாஹ் உடனே துஆ செய்யறான், அல்லாஹும்ம அகிஸ்னா அல்லாஹும்ம அகிஸ்னா அல்லாஹும்ம அகிஸ்னா. உடனே மழை. அல்லாஹ்வுக்கு மெம்பர் வந்து கீழே இறங்குறதுக்குள்ள அரசர்கள் தான் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தாடி நனைகிற அளவிற்கு மழை கொட்டுது. அதே ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்யுது. மழை வேணும்னு எதிர்பார்த்து கேட்கிறாரு, அதே தொடர்ந்து ஒரு வாரம் மழை பெய்யுது. அடுத்த வாரம் அதே ஜும்ஆவில் அந்த மனிதர் வந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், ஹலக்துல் அம்வால், என்னுடைய செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது, மழையை நிறுத்துறதுக்கு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க, எங்களுக்கு போதும், மழை போதும் எங்களுக்கு. அல்லாஹ் அடுத்து துஆ செய்ற, அல்லாஹ் மஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹ் எங்கள் மீது மழை போதும், வேண்டாம், மற்ற பகுதிகளுக்கு சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த மழை நின்றுது. அப்போ இந்த மழைங்கிறது ஒன்று தான். ஆனால் அல்லாஹ் நாடினால் அது நமக்கு வேதனையாகவும் அமைந்துவிடும், நன்மையாகவும் அமைந்துவிடும். அப்போ எப்படி அமைது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹினுடைய கையில் தான் இருக்குது. அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. அப்போ அந்த மழை எப்பொழுது வேதனையாக மக்களுக்கு தண்டனையாக மனிதர்களுக்கு அமையும் என்று சொன்னால், நாம் பார்க்கின்ற பல செய்திகள், வயநாட்டிலே பார்த்த இவ்வளோ கொடூரங்கள், அல்லாஹினுடைய நாட்டம் இருந்தால் எங்கிருந்தாலும், சொல்லப்போனால் இதற்கு முன்னால் உள்ள ஆண்டுகளில் எல்லாம் காலகட்டத்தில் எல்லாம் ஒரு பேச்சு இருக்கும், ஒரு பேச்சு வழக்கு. என்ன பேச்சுன்னு சொன்னால், கேரள மாநிலத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மழை ரோட்டிலோ இடத்திலோ நிற்காது, அது ஓடிடும், போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு வழக்கு என்பது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அதிகமாக இருந்தது. எவ்வளவு மழை பெய்தால் கேரள மாநிலத்தில் தண்ணியே நிற்காதுன்பாங்க. ஆனால் அந்த மாநிலத்திலும் அல்லாஹ் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு நிகழ்த்தி ஒரு உதாரணத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய ஆற்றலை நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் எதற்காக, என்ன காரணத்திற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட அழிவுகளை எல்லாம் இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு மேல் செய்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் அதையும் நமக்கு விளக்கி சொல்கின்றான். வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், பூமியிலும் சரி கடலிலும் சரி நிலத்திலும் நீரிலும் ஏற்படுகின்ற ஃபஸாதுகளை பொறுத்தளவிற்கு அல்லாஹ் சொல்கின்றான், பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் எதை சம்பாதிக்கிறார்களோ அதற்காக கொடுக்கப்படுகின்றது தான் பூமியிலும் நிலத்திலும் நீரிலும் வருகின்ற சோதனைகள், ஃபஸாதுகள், குழப்பங்கள். லியுதீகஹும் பஅலல்லதி அமிலு, அந்த வேதனைகளை, அந்த ஃபஸாதுகளை அவர்கள் சுவைப்பதற்காக, அவர்கள் கரங்கள் சம்பாதித்ததற்காக, சுவைப்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். பஅலல்லதி அமிலு, அவர்கள் செய்த காரியங்களுக்காக, அவர்கள் செய்த சில காரியங்களுக்காக அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட ஃபஸாதுகளை, சோதனைகளை, குழப்பங்களை அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுக்கின்றான்.
லஅல்லஹும் யர்ஜிஊன், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எல்லாம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது வருகின்ற எல்லா சோதனைகளும் மக்களுக்கு படிப்பினைகளாக இருக்கிறது. இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்களுடைய வரலாறுகளை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எவ்வளவோ வரலாறுகள், குர்ஆனை பொறுத்தளவிற்கு 1/3 வரலாறுகளால் முழுக்க இருக்கிறது. அப்ப வரலாறுகள் நிறைந்த அந்த குர்ஆன், இதற்கு நமக்கு அவ்வளவு வரலாறுகளை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கான். யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்றான். அல்லாஹ் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு சிந்தனையுடையவர்களுக்கு குர்ஆனில் உள்ள வரலாறுகள் மூலமாக இப்ரா படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினைகளுக்காகத்தான் நாம் வரலாறுகளை சொல்லி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வே சொல்லிட்டான். சும்மா கதைகள் தெரிஞ்சு கொள்வதற்காக கிடையாது, முன்னுள்ள சமுதாயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது. அந்த சமுதாயத்தில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதனை என்பது இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்கள் அதிகமாக வானத்திலிருந்து தான் வந்திருக்குது. அது காற்றாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், இடியாக இருந்தாலும், எதா இருந்தாலும் அல்லாஹ் வானத்திலிருந்து தான் அதிகமாக இறக்கி இருக்கின்றான் வேதனைகளை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வயநாட்டில் நடந்த இந்த நிலச்சரிவு என்பது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். பல காலங்களாக வசித்து வந்த மக்கள் யாருமே எதிர்பார்க்காதது, எவ்வளவு மழை பெய்தாலும் ஓடிவிடும். ஏன்னா மழைன்னு அப்படித்தான், மலை பிரதேசங்களை பொறுத்தளவிற்கு எவ்வளவு மழை பெய்தாலும் ஆறுகளாக அது போயிட்டே இருக்கும், நிற்காது. ஆனால் நிலச்சரிவுங்கிறது ஒரு இவ்வளவு வரலாறு காணாத நிலச்சரிவை அந்த மக்கள் பார்த்ததே கிடையாது. சொல்ல போனால் கேரள மக்களும் பார்த்தது கிடையாது, வயநாடு மக்களும் பார்த்தது கிடையாது. இவ்வளவு பெரிய பயங்கரமான வாழ்க்கையில் அவர்கள் கண்டதே இல்லாத ஒரு நிலச்சரிவை அல்லாஹ் உருவாக்கினான் என்று சொன்னால், அந்த மக்களுக்கு கொடுத்தான் என்று சொன்னால், இது நமக்கெல்லாம் ஒரு படிப்பனை. அல்லாஹ் நாடினால் எப்படி வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் தண்டிக்க முடியும். அல்லாஹ்வுடைய வேதனையை இறக்க முடியும், அல்லாஹ் சூழ்நிலையை மாற்ற முடியும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ஒரு உதாரணமாக நமக்கு கொடுக்கின்றான். கடந்த ஆண்டில் கூட நம்முடைய காயல் பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை, எவ்வளவு மழை பெய்தாலும் நம்முடைய ஊர் மழை அந்த அளவுக்கு பெய்யாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் மழையின் காரணமாக வெள்ளக்காடாக மாறின நிலையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப நாம் முடியாது, நடக்காது என்று பேச்சுக்கு நம்ம கிட்ட இடமே கிடையாது. அல்லாஹ் நாடினால் எது வேண்டுமானாலும் அல்லாஹ் நினைத்ததை நடக்க முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காண்பிக்கிறான். 200 வீடுகளுக்கு மேல இருந்த இடம் தெரியாம, சொல்ல போனா ஒரு ஊரே இல்லாமல் இருந்த இடம் இல்லாமல் மூடிவிட்டது, புதைந்து விட்டது. 300 சடலங்கள், இறந்தவர்களுடைய உடல்கள் எடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் நிறைய பேரை காணோம், நூற்றுக்கணக்கான பேரை காணோம், புதைஞ்சு போயிருக்கிறார். 2 பள்ளிவாசல்கள் அடித்து செல்லப்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு, வரலாறு காணாத ஒரு நிலச்சரிவு. கேரள மாநிலமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த நிலை, இது அல்லாஹ் என்னுடைய நாட்டம் என்பதில் நாம் ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய வேதனை என்பது எப்படி வேண்டுமானாலும் வரும் என்பதை நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மாநிலங்கள், அரசாங்கங்கள் நிவாரண நிதிகளை அவர்களுக்கு அறிவிக்கிறது, நிவாரண பொருட்களை அந்த இறந்த மனிதர்களுக்காக அறிவிக்கிறது. ஆனால் அந்த குடும்பங்களில், அந்த இறந்தவர்களுடைய குடும்பங்களில் வாங்குவதற்கு ஆட்கள் கிடையாது. குடும்பம் முழுக்க அந்த நிலச்சரிவிலே இறந்து விட்டார்கள். அந்த அளவிற்கு பல லட்சங்கள் அறிவிக்கப்பட்டும் அந்த பல லட்சங்களை அனுபவிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. இதுதான் இந்த உலகம், இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் எவ்வளவு மாடை மாளிகைகளை சேர்த்து வைத்திருந்தாலும் மரணம் என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் யாராலும் இந்த உலகத்திலிருந்து எதையுமே கொண்டு போக முடியாது, நாம் செய்த அமல்களை தவிர. அப்போ அந்த அமல்களை மறுமையில் கொண்டு போவதற்கு, அந்த சேர்த்துவதற்கு, அந்த சொத்துக்களுக்கு அதிகமாக நாம் இந்த உலகத்தில் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு முதலாவதாக இந்த விஷயத்திலிருந்து, இந்த பாடத்திலிருந்து நமக்கு படிப்பினையாக நாம் பெற வேண்டிய விஷயம்.
அப்ப மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 விஷயங்கள் ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனோடு மறுமை வரைக்கும் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருந்து 3 விஷயங்கள். ஒன்று பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வி, அவன் மூலமாக மற்றவர்கள் பயனடைந்திருப்பார்கள், அதன் மூலமாக அவனுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னொன்று சதக்கத்துல் ஜாரியா, மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய நன்மையான சதக்காக்கள். அந்த சதக்காக்கள் மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சாலிஹான குழந்தையினுடைய பிரார்த்தனை, பிள்ளையினுடைய பிரார்த்தனை. அந்த பிள்ளை அவருக்காக இந்த உலகத்தில் செய்கின்ற துஆக்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் அந்த இறந்தவருக்கு, மரணித்தவருக்கு சென்று கொண்டே இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இறந்த ஒருவர், அடக்கம் செய்யப்பட்ட ஒருவர், கபரிலே இருக்கக்கூடிய ஒருவர் துஆக்களை, நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்களாம். எப்படி? நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்களா? ஏன்னா அவங்களால நன்மை செய்ய முடியாது, அவங்களால நன்மைகள் செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, கபூரில் யாராவது நமக்காக ஏதாவது நன்மை செஞ்சிட மாட்டாங்களா? நம்ம பிள்ளைங்க எவ்வளோ பிள்ளைகள் பெற்றிருந்தோமே, அவங்கள வளர்த்துருந்தோமே, கஷ்டப்பட்டிருந்தோமே, அவங்க நமக்காக ஏதாவது நன்மைகளை செஞ்சுருக்க மாட்டாங்களா? ஏதாவது துஆ கேட்க மாட்டாங்களா? நம்ம பாவ மன்னிப்புக்காக துஆ கேட்க மாட்டாங்களா? கபூரினுடைய நிலையில நம்ம அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தினுடைய நிலையாக மாற்றி தரணுங்கிறதுக்காக துஆ செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி அந்த கபூரில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்களாமா, அல்ல ஏதாவது நன்மைகள் நமக்கு வராதா வெளியிலிருந்து, பூமியில் இருந்துன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்களாம். இப்போ அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெற்றோர்களுக்கு துஆ செய்வதை, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை ஒரு சுன்னாவாக வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் குர் ரப்பி ஸித்னி குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, பெற்றோர்களுக்கு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கன்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அந்த துஆக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்கள் அவர்களை மாற்ற வேண்டும், உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய துஆக்கள் அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அவருடைய கபரில் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வயநாட்டினுடைய சம்பவத்தில் சில வீடியோக்கள் பகிரப்பட்டது. சில குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக அல்லாஹ்விடத்தில் மழை பெய்து எங்களுடைய பள்ளிக்கூடங்கள், மதரசாக்கள் விடுமுறை விடப்பட வேண்டும் என்று துஆ கேட்கக்கூடிய அந்த விளையாட்டு காட்சி மக்களிடத்தில் அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் பரவப்பட்டது. அப்போ குழந்தைகளுடைய துஆ என்பது மிக முக்கியமான ஒரு துஆ என்பதை நாம் பார்த்தது போல, குழந்தைகள் கேட்கக்கூடிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ குழந்தைகள் சர்வசாதாரணமாக, குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய விஷயத்தில் நாம் கவனத்தை எடுக்க வேண்டும். சர்வசாதாரணமாக ஏனோதானா என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்கக்கூடாது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு தண்டனையை கொடுத்துரு, இந்த உலகத்திலேயே எனக்கு தண்டனையை கொடுத்துருன்னு ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுட்டார். அவருடைய நிலை வந்து பார்ப்பதற்கு ரொம்ப மோசமாயிருச்சு. அவர் உடல்ல இருந்து அவருடைய நிலையை பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமான நிலையில, உடல் ரொம்ப நோயுற்ற ஒரு நிலையில, ரொம்ப மோசமான ஒரு நிலையில ஆயிட்டார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இது தெரிஞ்சு சொல்றாங்க, இந்த மாதிரி துஆ அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல வேதனையை, தண்டனையை அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி அல்லாஹ் நான் வாழ்வது எனக்கு நன்மையாக இருந்தால் என்னை வாழவை, அல்லது எனக்கு மரணிப்பதுதான் சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய் என்று அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் கேட்க வேண்டுமே தவிர, அல்லாஹ்விடத்தில் வேதனை, தண்டனையை யாருமே எந்த நேரத்திலுமே கேட்கக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் தடுத்திருக்கிறார். ஆக பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் விளையாட்டிற்கு செய்தாலும் கூட அந்த காரியத்தை பெரியவர்கள் கண்டிப்பாக தடுக்க வேண்டும். அது ஒரு தவறான காரியம். அது மட்டும் இல்லாமல் சர்வசாதாரணமாக சில பெற்றோர்களும் சரி, பெரியவர்களும் சரி, சாதாரணமாக சில சாபங்களை, சில சபித்தல்களை என்ன செய்கிறாங்க, சில நேரங்களில் சொல்லிடுறாங்க. அது குடும்பத்தினுடைய உறவுகளுடைய விஷயத்திலும் சரி, அல்லது பிள்ளைகளுடைய விஷயத்திலும் சரி, கோபமான நேரங்கள் என்ன பண்ணிடுறாங்க, சில சாபங்களை விட்டுடுறாங்க. அந்த சாபங்கள் உரித்தானதாக இருந்தால் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ் நாடினால்
அது நடந்தே தீரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிந்தானி மா துரத்தானி, 2 நேரங்களில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை நிராகரிக்கப்படாது. ஒன்று துஆ இந்த நிதா, பாங்கு சொல்கின்ற அந்த நேரத்தில். இன்னொன்று வதஹ்தல் மதர், மழை பெய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில். இப்போ இந்த மழை பெய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் கேட்கின்ற துஆக்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக மழை பெய்து விட வேண்டும், என்னுடைய வேலைகள்லாம் நின்றுட்டு எனக்கு நல்லது தான், இன்றைக்கி லீவ் விட்டால் நல்லது தான், இன்றைக்கி வெளியே போகாமல் இருந்தால் நல்லது தான், பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் விடுமுறை விட்டால் நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடிய நிலை நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் சரி, அல்லது வேலை நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களிடத்திலும் சரி, நாம் இதெல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அல்லாஹ் இடத்துல மழை நல்லா கொட்டணும், நல்லா கொட்டி தீக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக துஆ செய்யக்கூடாது. மழை பெய்கின்ற நேரத்தில் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. எப்படிப்பட்ட துஆ? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் மழை பெய்கிறது, இனி நம்முடைய ஊரிலும் மழை காலம் வரும். இப்போ மழை பெய்கின்ற பொழுது துஆ கேட்கக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹும்ம எங்கள் இறைவா ஸய்யிபன் நாஃபியா, இந்த மழை எங்களுக்கு பயனுள்ள நல்ல அற்கொடையான மழையாக ஆக்கி தருவாயாக. அல்லாஹும்ம இஜ்அல்ஹா ரஹ்மத்தன், இந்த மழையை எங்களுக்கு அருளாக ரஹ்மத்தாக ஆக்கி கொடு. வலா தஜ்அல்ஹா அதாபா, இந்த மழை எங்களுக்கு வேதனையாக எங்களுக்கு ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்குவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் அந்த மக்களுக்காக நாம் கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அந்த மக்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் சிரமத்தில் அவர்கள் வீடுகளை இழந்து குடும்பத்தை இழந்து தன்னுக்கு ஊரையே இழந்து அவர்கள் அனாதைகளாக சிரமப்படக்கூடியவர்களாக கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த மக்களுடைய அந்த இன்னல்களில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை அடைய வேண்டும் என்றும், அதே போல அதில் மரணித்தவர்களுக்கு அல்லாஹ்வால் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை, அல்லாஹ் தஆலா கபரிலே வெற்றி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா மின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பி ظஹரில் கைப், இங்கு இல்லாத நேராக இல்லாத ஒரு சகோதரருக்காக யார் ஒரு எந்த ஒரு முஸ்லிமான அடியார் பிரார்த்தனை செய்கிறாரோ, வகால அல் மலக், ஒரு மலக் அவருக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மலக் சொல்வார், வலக பி மிஸ்ல், நீ எதை கேட்டாயோ அந்த மனிதருக்காக உனக்கும் அல்லாஹ் அதை போலவே கொடுக்கட்டும் என்று சொல்லுவார். ஆக அந்த மக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்த இன்னல்களில் இருந்து துன்பங்களில் இருந்து அந்த கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வதால் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அந்த அதிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கிறானோ இல்லையோ, அல்லாஹ் அதை போன்ற கஷ்டத்தில் இருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுப்பான் என்பதுதான் முதல் விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது, அல்லாஹ் அந்த மக்களுக்கும் அதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அதை போன்ற சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மழையிலிருந்து ஒரு பாடம் என்ற தலைப்பில், மழை என்பது அல்லாஹுவால் மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. மழை இல்லை என்று சொன்னால் மிகுந்த கஷ்டத்தை மனிதர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்கள் நினைச்சு பார்க்கத்தான் சுலபம். தாவரங்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது இருந்தாலும் மழை இல்லை என்று சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை உருவாகும். அப்போ அந்த மழை என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்க வேண்டுமே தவிர வேதனையாகவும் வந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் உள்ள எத்தனையோ சமுதாயங்களை பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா இந்த மழையே வேதனையாக, இந்த தண்ணீரையே வேதனையாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அல்லாஹ் தஆலா நீரிலேயே மூழ்கடிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்குது. அதே போல இந்த மழை வருகின்ற பொழுது நாம் எச்சரிக்கையாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம்.
என்று சொன்னால் நாம் அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மழையை நமக்கு வேதனையாகவே அனுப்பியிருந்தாலும் அல்லாஹ் அந்த வேதனையை நமக்கு நன்மையாக மாற்றி விடுவார். அதற்கு உதாரணமாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வேதனை வரட்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் வேண்டிவிட்டு போய்விடுகிறார்கள். அந்த மக்கள் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த மக்களுக்காக வேதனையை அல்லாஹ் கொடுப்பதற்கும் தயாராகிட்டான். அல்லாஹ் வேதனையை அனுப்புகிறான். வேதனை அவர்களை நெருங்குகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லிட்டு அவங்களுக்கு வேதனை வந்தே தீரும் அப்படின்றாங்க. பல காலங்களாக மழையே கிடையாது, மழையே இல்லை. மழை இல்லாமல் அந்த மக்கள் மழையை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மழையினுடைய மேகங்களை அவர்கள் வந்து நெருங்குது. அந்த மழையினுடைய மேகங்களை பார்த்த அந்த மக்கள் அந்த நேரத்தில் அவர்கள் சிந்தனை செய்கிறார்கள், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வேதனையாக ஒரு வேளை அமைந்து விடுமோ என்ற அந்த சிந்தனை, அந்த எண்ணம், அந்த பயம் அவர்களுக்கு வருகிறது. உடனடியாக அல்லாஹ்விடத்தில் ஈமான் கொள்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ் இந்த மழையை எங்களுக்கு வேதனையாக ஆக்கிறாதே யா அல்லாஹ், எங்களை அழிப்பதாக தண்டனையாக ஆக்கிறாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்து ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் அந்த வேதனையை அவர்களுக்கு அப்படியே மாற்றி அவர்களுக்கு வேதனை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வராங்க. ஒரு நபி கேட்ட துஆ, ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராங்க. அந்த மக்கள் இன்னும் அழிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துஆ, அதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அந்த வேதனையிலிருந்து விலக்களித்தார் என்று சொன்னால் அந்த மக்கள் அந்த வேதனை வருகின்ற நேரத்திலே அந்த மக்கள் சுதாரித்து கொண்டு அல்லாஹ்வின் பால் மீண்டவர்களாக இருந்தார்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பனை. நாமும் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய வேதனை நம்மை பிடித்து கொள்ளும். அல்லாஹ்வினுடைய தூதர் வேகமாக காற்று வீசினால் கூட பள்ளிவாசலுக்கு ஓடி போய் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் அஞ்சி நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நன்மைகளை நாம் சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வினுடைய வேதனை வந்து விடாமல் இருப்பதற்கு அதிகமாக பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வினுடைய வேதனையில் இருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களாகவும் அல்லாஹ்வினுடைய தண்டனைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களாகவும் நாமும் நம்முடைய சந்ததிகளும் ஆகுவதற்குரிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல்வானாக. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் அந்த மக்களுக்கான நிவாரண உதவிகளுக்காக நம்முடைய காயல்பட்டினத்தினுடைய ஐக்கிய பேரவை சார்பாக இந்த வாரம் அடுத்த வாரம் நிதி திரட்டப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு இருக்கிறது. அதனால் இப்போ உள்ள மக்கள் அந்த மக்களுக்காக நிதி உதவிகளை கொடுங்கள். அப்படி கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவரும் நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அபு தாஹிர் காக்கா அவர்களும் அல்லது நம்முடைய சைது மாமா அவர்களையும் தொடர்பு கொண்டு தங்களுடைய நிவாரண உதவிகளை அதிகமாக கொடுங்கள். வல்ல ரஹ்மான் நம்மை அதிகமான நன்மைகளில் ஈடுபடுத்தி கொண்டு அதன் மூலமாக அல்லாஹினுடைய பொருத்தத்தை அல்லாஹினுடைய நேசத்தை அருளை பெறக்கூடிய மக்களாக ஆக்கியிருப்பவனாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.